பின்னால ஆ பின்னால பாருங்க கடல், நம்ம கடல். ஆ இது நம்ம மக்களும் இதுல இருக்காங்க. இது ஊபில உள்ளவங்க இந்த பேட்ச்ல நெறைய இருக்காங்க. அப்பதான் மத்திய பிரதேசம் இருந்தாங்க. இது ஓகே, நாங்க ஓகேங்க. தங்கியிருக்க அந்த பில்டிங். ஆ தெரியுதா சரி. எல்லாம்? ஆ சார் தெரியுதா? தெரியுதுங்க சார். இது தெரியுது. இப்போ ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஓகே, ஓகே. ஆமா. இது யாரு தெரியுதா? மத்திய பிரதேசத்துல வந்திருக்கு இந்த பொண்ணு. அதான் ஆ சார். மத்திய ஆமா சார். பிரதேஷ் கூட நாங்க இப்ப இவ்வளவு நேரம் ஒரு activity தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த அத அந்த டீம்ஸ் எல்லாருமே பார்த்து பேசிருந்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அச்சீவ் பண்ணவங்களோடயும் பேசிட்டு இருந்தோம். எப்படி எல்லாம் பண்ணீங்க, எப்படி எல்லாம் இந்த ட்ரிப்புக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு அப்படிலாம் நிறைய அவங்களோட பேசுறதுக்கு மிங்கிள் பண்றதுக்கு கைஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்திருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த மார்னிங் வந்து இந்த பீச் ஹவுஸ் எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணிப்போம். முடிஞ்சா அதையும் நீங்க பாருங்க. கலைவாணியை கூப்பிட சொல்லு. சரிதா? பின்னால இது வரைக்கும் தண்ணி இருந்ததுப்பா. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி அங்க உள்ள இறங்கி இருக்கு. கேக்குதா எதுவும்? தம்பி கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். கேக்குதுங்க. ரெக்கார்டிங் போட்டு அதான் ஒரே ஜாலியா இருக்காங்கப்பா. இந்த இந்த இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்திருக்க இடம் தான், இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இருக்கிறனால இங்க காமிக்கிறோம். எங்க ஒய்ஃப் அங்க உட்கார்ந்துருக்காங்க, தெரியுதா? தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். தெரியுது. இதுல அடுக்கடுக்கா வந்து இங்க வந்து இது இருக்குப்பா, ஸ்விம்மிங் பூல். மேல ஓகே, மேல ஓகே. இருந்து அங்க நிறைய இருக்கு, இங்கேயும் நிறைய பூல் இருக்கு. அந்த தெரியுதா? அங்க தண்ணி விழுற மாதிரி இருக்கா? தண்ணி விழுற மாதிரி தெரியுதுங்க சார். பில்டிங் தெரியுது. தெரியுதாமா? இதெல்லாம் ஒரே ஹோட்டல் தான். இப்போ வந்து 489 பேர் தங்கியிருக்கோம். ஓகே, ஓகேங்க சார். ஆக்சுவலா எப்பா சார் டவர் உள்ள விட்டு விட்டு எத்தனை பேர் கேக்குது. இருக்காங்க? உள்ள இப்ப எவ்வளவு பேர்? 8, 9 பேர் இருக்காங்க சார். அங்கே அப்படியா? வைஃபை வந்து நமக்கு எவ்வளவு தூரம் தான் எட்டும், நம்ம கடலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த இடத்தை காமிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதனால அவ்வளவுதான். டவர் கிடைக்காதுலாமா? இல்லையா? தெரியுதா ஆமாங்க கொஞ்சம்? சார். இல்ல தெரியுதுங்க சார். தெரியுதுங்க. பாரு அந்த பக்கம் அங்க அந்த எண்ட்ல வந்து ஹார்பர் இருக்கு அங்க. இது கடல் வந்து என்னன்னா நைட்டு வந்து தண்ணி மேல வரைக்கும் வந்திருந்தது. இப்ப ஓகே, ஓகே. உள்வாங்கி போகுது, அது என்னன்னு தெரியல. அப்புறம் தர தெரியுது நிறைய ஏரியா. அங்கெல்லாம் போயிட்டு ஓகேங்க சார். வந்தோம் காலையில. சரி ஓகே. மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு இங்கே நின்றுட்டு கொஞ்சம் லைவா பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு சரி. ஓகே, ஓகேங்க சார். இருக்காங்க. யாரெல்லாம்? மஞ்சு உங்க வீட்டுல என்ன? ஆமா, ஆமாங்க சார். பூஜா, அப்புறம் அசோக் தேசாயா, அப்புறம் ஜெயகனியா. எனக்கு கூசுது கண்ணு. அங்க குமார், இந்த குமார் தானே வர வேண்டியது. ஆமாங்க சார். இந்திராணி, ஜெயகனி, ஜூலியட் மேரி. ஹலோ புதுக்கோட்டை, வெல்கம். அவங்க தான் நினைக்கிறேன், தெரியல யாருன்னு. ராகினி இன்னொன்னு. சரி, எல்லாரையும் வணக்கம். நீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்த நான் காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியுதுனா இல்லையான்னு இவ்வளோதான் கிடைக்கும். இலவசமா வைஃபை கிடைச்சதுனால இந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்க முடியுது. ஆனால் உண்மையிலே ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சூழ்நிலை தான். அந்த நம்ம அதில் வந்து அந்த பண்ணிட்டு இருக்காங்களே கேர்ள்ஸு, அதில் நம்ம ஒரு கலைச்செல்வியும் கலைவாணியும் உள்ளே நிற்காங்க. என் கூட வந்தாங்க. இப்போ அவங்க நிறைய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்தியா முழுதும் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து 489 பேர் தங்கியிருக்கிறதா கேள்வி. ஒவ்வொரு பேட்சையும் 500 பேர்கிட்ட வராங்க. உலகத்திலே இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் ஆயிரக்கணக்கில் டூர் போவாங்க அப்படின்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. நமக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதில் என்ன இதுன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது கொஞ்சம் கஷ்டம்.
தமிழ்நாடு வந்து நமக்கு வந்து நிறைய வந்துகிட்டு இருந்த இடம். ஒரு காலத்துல வந்து எல்லாமே தமிழ்நாடா இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடை வந்து தேடுற அளவுக்கு ஆயிருக்கு. இதை இங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஆவது கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நமக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரினாலோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து வாய்ப்பு அதிகம். பொட்டன்ஷியல் வந்து அதிகமான இடங்கிறது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலனாலும் சரி, பொதுவாகவும் வந்து தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் ஒரு பட்டியலில் தான் வரும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம என்னன்னா அதை வந்து இப்போ உள்ள நாம அதை விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அதுக்கு வந்து எங்களை மாதிரி முன்னால முன்னால சேர்ந்தவங்க காரணமா இருக்கலாம். ஆனா அதை நீங்க காரணமா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் வந்து உங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. தலைமுறைக்கு கைமாத்தியாச்சு. ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது வேற. அப்போ 27 வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட இப்போ வந்து உரையாடிக்கிட்டு இருக்கேன். 99ல இதே மாதிரி ஃபாரின் ட்ரிப் வந்தோம். இப்போ 2015லயும் 25லயும் சாரி 2025லயும் ஒரு ஃபாரின் டூர் வந்து வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது எனக்கு 19வது ட்ரிப்பு கேட்டீங்களா? அப்படிலாம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரியை கையில வச்சுட்டு, நம்ம உண்மையிலே வந்து அதை கொஞ்சம் வந்து சரியா கையாளலை அப்படின்னா, அது கொஞ்சம் வேடிக்கையானது தான். எவ்வளவோ தொழிலுக்கு, வீட்டுக்கு உழைப்பு குடுத்து, நம்ம வேலையில, உத்தியோகத்துல எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து இத நம்ம கையில எடுத்தோம்னு வைங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இன்கம் பேக்ரவுண்ட் வச்சிருப்போம். இத மட்டும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கல. பட் ஆனா இந்த டைம்ல வந்து இத நீங்க கையில எடுத்து கொண்டு போயி, இத வந்து நமக்கு வாழ்றதுக்கும், நம்ம சந்ததிக்கு நம்ம விட்டு செல்றதுக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறதுக்குமான இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இத வந்து நீங்க வந்து கவனத்துல கொண்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சும்மா ஏதோ வந்து சொன்னாங்க, ஏதோ செஞ்சோம் அப்படின்னு இல்லாம, இத ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல இறைவன் நமக்கு மீண்டும் குடுத்து, உற்சாகப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்புலாம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, உற்சாகப்படுத்துறதுக்கு இப்போ இந்த Zoom இந்த மாரி சிலர் நாங்களும் நடமாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி சூழ்நிலையிலே நம்ம வந்து நீங்க லிஃப்ட் ஆயிரணும். நாங்கலாம் ஒண்ணுமே இதுல உங்கட்ட வந்திருக்கும்போது பார்த்தா, ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப ரொம்ப அதாவது பெண்களோ, ஆண்களோ நம்ம எந்த கேட்டகரியிலயும் சேர்க்கிற அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது படிப்பிலயா, வயதிலயா, அல்லது ஆண், பெண் பாலினத்திலயா, அல்லது கிராமம், பட்டணங்கிறதையா, எதுலயுமே வந்து நம்ம வந்து கணக்குல கொள்ள முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்க, எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க, எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்றாங்க, எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏன் அத வந்து நம்மளே குறைச்சிட்டோம் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அதனால ரெஸ்பெக்டட் அகைன். இதுக்கு முன்னாடி ஸ்பெயின்ல இருந்து உங்களுக்கு 2, 3 தடவ பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து தாய்லாந்து பட்டயா என்ற இடத்துல இருந்து இந்த அருமையான ஏரியா நம்ம ஊர் பனைமரமே அங்க இருக்கு. மரத்துல கிடந்து நான் பார்த்தேன். அந்த மாரி நம்ம ஊர் சூழ்நிலையும் நல்லா இருக்கு. இருந்தாலும் வந்து இது வேற லெவல். இந்த ஏரியா வேற லெவல். நமக்கு இது ஃப்ரீயா கிடைக்கும்போது, இத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ஜாய் பண்ணணும். ஒருவேளை நம்ம இதுக்கு வந்து ஒரு விலை குடுக்கணும்னா கூட குடுப்போம் போல தெரியுது. ஆனா ஃப்ரீயானோனே நம்ம பெருசா எடுக்காம இருக்கிறோம். இப்ப வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து கம்பெனி தெகட்ட தெகட்ட நம்ம தான் நினைக்கிறோம் இது வந்து ஒருவேளை வந்து ஒரு தீண்டத்தகாத, வேண்டாத தொழில்னு நம்ம குடும்பமோ நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது இல்ல. இதுதான் ஒரு ராயல் பிசினஸ். இதுதான் வந்து ரிஸ்க் இல்லாத பிசினஸ். இந்த மாரி ஒரு இத வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருந்துறாதங்க ஃபிரெண்ட்ஸ். இப்பவும் இந்த மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பில் பண்ணாதவங்க தயவு செய்து உடனே நீங்க வந்து முதல்ல ஒரு லீடரா அல்லது வந்து மோடி கேர் கன்சல்டன்ட்டா அல்லது ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ற ஒரு கன்சியூமரா நம்ம வீட்டுக்கு எல்லா பொருளும் தேவைன்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மனுஷனா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாருமே வந்து எல்லாருமே ஆர்டர் போடுவாங்க. பில் பண்ணுவாங்க. அதாவது வெளிய கடையிலனாலும். அப்படியே நம்ம வந்து சொல்ல சொல்ல நெறைய பேரு பண்ணாம இருக்கீங்கன்னா, அது வந்து ஒரு கஷ்டமான வேடிக்கையான விஷயம் தான் இருக்கு. பட் அதையும் நீங்க முடிக்கணும். எல்லாருமே அதாவது நீங்க பெரிய ஹையர் டைட்டிலுக்கு போனாலுமே நம்ம முதல்ல பவர் ஆஃப் 4ல மைல்ஸ்டோன் 1 வந்து நீங்க வந்து எல்லாருக்குமானதுன்னு நினைக்கணும். இது வந்து நமக்கு இல்ல. நம்ம டைரக்டருக்கு மேல தானே. சீனியர் டைரக்டர், இடி, ஏசிடி எல்லாம் பிளாட்டினம் அதுக்கு தானேன்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து முதல் மைல்ஸ்டோன அது வந்து தாண்டிறணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து டைட்டில வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு
நம்ம டவுன்லைனை வந்து யார் யாரெல்லாம் அந்த 4 இலக்க இன்கம், ஏன்னா இப்போ மைல்ஸ்டோன் 1னாலே 4 இலக்க இன்கம் வருது இல்லையா? இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு பார்க்கணும். இங்கே கொஞ்சம் வந்து ஒரு 1 1/2 1/4 மணி நேரம் அட்வான்ஸு. வெயில் நல்லா தான் இருக்கும் இந்த ஊரில். என்ன நல்லா என்ஜாய்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் தான் எனக்கு வந்து மிஸ்ஸிங். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு காலத்தில் இந்த மாதிரி டீம்னு போனோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து எல்லா கூட்டமும் இருக்கும். மற்றவங்க ஒதுங்கி இருந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அப்படி இருக்கு. இப்போ வந்து நான் ஹேண்ட் ஓவர் டு கலைச்செல்வி. குட் மார்னிங், குட் மார்னிங். வராதமா கிடைக்காம போறதுக்கு. ஆமா, இங்க வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஸ்விம்மிங் பக்கத்துல இருந்தோம். இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் அயோத்தி, ஒரு என்ஜாய் பண்ற பர்சன் கூடலாம் நிறைய பேரை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஓகே, வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே இருங்க, நான் உத்தரப்பிரதேசக்காரங்களும் இருக்காங்க எங்களோட. आसित त्रिपाठी अयोध्या இருந்து सर की बात सुन लीजिए मैम। हाय My daughter 9th standard. जय सियारा। Hi sir. Good morning. खींचिए फोटो. गुड मोदी के मॉर्निंग सर। गुड मोदी के मॉर्निंग। और आज हम लोग आए हैं पटाया थाईलैंड के ट्रिप पे। सारी मोदी केयर फैमिली है, बहुत अच्छा लग रहा है और बहुत मजा आ रहा है। हम लोग बहुत एंजॉय करें, पूरी मोदी केयर टीम है। तो आप सब भी आइए, मोदी केयर को जिंदा रखिए, मोदी केयर करिए दिल से। थैंक यू सो मच। और मोदी केयर जिंदा आ जाते हैं, मोदी केयर में लाइफ जीने का एक नया तरीका सिखाता है। और मोदी केयर है तो सब कुछ पॉसिबल है। और मोदी केयर से हमारे सपने पूरे होते हैं और जो ड्रीम हो आपके, वही ड्रीम हम लोग पूरा कर सकते ये हैं। हमारी दीपमाला मैम है और आराधना मैम है, इनसे मिलना चाहते हैं हम लोग। आज हम थाईलैंड में आए हैं। ये हमारा ये होटल है, देन हम यहाँ पे घूमने आए हैं, बीच है हमारे सामने। तो हम इनसे पूछना चाहते हैं कि टीम के साथ आए हैं, कैसा लग रहा है? बहुत जबरदस्त लग रहा है। टीम के साथ अगर किसी ट्रिप पे हम जाते हैं। ஓகே फ्रेंड्स, எப்படி இருக்குது பாத்தீங்களா? ஒரு மொழி கிடையாது, வெறும் குட் மார்னிங் மார்னிங் மட்டும்தான் சேம் லாங்குவேஜ், மத்த எல்லாமே வேற 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 லெவல். ஓகே ஓகே சார், அடுத்து நீங்க 1 மினிட்ஸ். நான் அமித் சார் அப்படின்னு இருக்காங்க, அவங்கள நான் கொஞ்சம் மீட் பண்றேன், முடிதான் பார்க்கலாம். அவங்களோட மிஸ்ஸஸ் நீங்க. மேம் மேம் குட் மார்னிங் சார், ஜூம் மீட்டிங். Good morning. ஏதோ எது டாக் எனி குட் நியூஸ்? We are enjoying like anything. Agar if you want to enjoy life, build Modi Care. ஆடியோ வீடியோ எல்லாம் கட் ஆயிருச்சுப்பா. கலைச்செல்வி அருள்மணி சார், ரஞ்சித் சார் ஆடியோ அங்க வீடியோ அவிகளுக்கு எல்லாமே கட் ஆயிருச்சு. சார் அவிகளுக்கு ரேஞ்ச் கம்மியா இருக்கும் போல இருக்குங்க சார். ஓ வைஃபை அப்படியா? சரி 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 கனெக்டிங் ரஞ்சித், சார், சரி வரட்டுங்க சார், கனெக்ட் ஆகட்டும் சார். சார் உள்ள சாதனா மேடம் இருக்காங்களான்னு பாருங்க சார்.
ஆ அதாவது எங்களுக்கு எப்படின்னா ரொம்ப ஏரியா நிறைய தூரத்துல இருந்து நாங்க இங்க வந்துடுறோம். அப்படிங்கும்போது நாங்க கடலுக்கு வந்து சிக்னல் எங்களுக்கு கிடைக்காது. அதனால கட்டாகத்தான் செய்யும். இந்த 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 பாருங்க தமிழ்நாட்டை கலக்கிற இந்த அம்மாவை பாருங்க. Good morning, பேசுங்க. funny friends. லைவ்ல போகுது. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கு. எல்லாரும் எடுத்திருக்க ஒரே டெசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 4. பவர் ஆஃப் 4 தான் இங்க எல்லாமே. எல்லார் வாரி தாரக மந்திரான்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறது பவர் ஆஃப் 4. என்ன சொல்றாங்களா Obey, சொன்னாங்கன்னா obey. அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. அவங்க Obey என்ன sense. சொல்றாங்களோ அதுதான் அங்க அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு யூனிட்டி இஸ் பவர் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க நிறைய அவங்க வீடியோஸ் என்ன போட்டோஸ் சொல்றாங்களோ அவங்களோட எடுத்திருக்கோம், ஷேர் இப்படி பண்றோம். நில்லுன்னா இத விட்டு அந்த லைன் கூட அந்த இத கூட மாற மாட்டேங்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓகே. ஒபே பண்றது. குமார் மாமா எங்க இருக்காங்க? மாமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு. குமரன் சாரும் குமாரன் அவருமே ரொம்பவுமே மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆமாங்க மேடம். தேங்க்யூ கலைச்செல்வி மேடம். 40 ப்ராடக்ட்ஸ் இங்க லான்ச் ஆக போகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ப்ராடக்ட் வந்து 12 ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர்ல வர போகுது. 40 ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ this month லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க எல்லாரும் அதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது. சூப்பர் மேடம். தேங்க்யூ கலைவாணி மேடம். கலைவாணி மேடம். பர்சனல் கேரும் அப்புறம் ஹோம் கேர் வரப்போகுது. அக்ரிகல்ச்சர் இந்த 3 ப்ராடக்ட்ல வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண நாலாமே வந்து இந்த மாசமோ அடுத்த மாசம் 4 ப்ராடக்ட் வச்சு அந்த அளவுக்கு என்னால மூவ் பண்ண முடிஞ்சது. பட் 12 ப்ராடக்ட் அப்பா செம்ம இறங்கி அடிக்கணும் இனிமேல். அவ்வளவுதான். ஓகே சூப்பர்ங்க. எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சமைச்சு அவ்வளோ இது வச்சிருக்காரு கனவு. அந்த கனவுக்கெல்லாம் நம்ம வந்து ஆட போறோம் அப்படின்னா அதப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். உண்மையிலே அதுதான் கிடைக்க போகுது. இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி அழுக கூட வந்துருச்சு எனக்கு. என்ன அப்படின்னா ஒரு வில்லேஜ் கேர்ளா இருந்து ஒரு போர் ஃபேமிலில இருந்து வந்து இவ்வளவு லெகசியான ஒரு ஹோட்டல்ல இப்படி அனுபவிக்கிறது, ஃபிளைட்ல வந்தது, ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் என் ஃபேமிலில. அது மாதிரி இப்போ ஃபிளைட்லயும் வந்தது ஃபர்ஸ்ட் நான் தான் என் ஃபேமிலில. அந்த மாதிரி முன்னாடி நம்ம வழியே பண்ணிட்டே போகும், அது தானா பாதை உருவாயிடும். அப்படிதான் எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. என்னோட டைரியில நான் அப்படிதான் மார்னிங் நோட் பண்ணேன். எனக்குலாம் 4 o'clock 5 o'clockலாம் இங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஊர் டைம் படி அப்ப 2 மணி நம்ம ஊர்ல. இங்க வந்து 4, 5க்குலாம் இங்க எல்லாரும் இங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷேப் ஷிப் ப்ராடக்ட் பத்தி எல்லாமே செம்மையா அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தது. இங்க வாக் பண்ணது நல்லா இருந்தது. எப்படி சொல்றதுன்னா நம்ம இது ஏன் மொமெண்டம்னா நமக்கு திரும்ப வந்து நம்மள ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம திரும்ப 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 அடுத்தது கொண்டு வரணும்னு. என்னால ஒரு வில்லேஜ் கேர்ளா இருந்து சாதிக்கவே முடியாது, நீ எல்லாம் என்ன பண்ண போற அடுப்பங்கரையில தான் அப்படின்னு சொன்ன காலம் போயிட்டு, இல்ல பிரைவேட் ஸ்கூல் தான் அப்படின்ற காலம் போயிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 200 250 பீப்புள் நேத்து வரைக்கும் அப்டேட் என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, கலை இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் முடியுமா, உன்னால முடியுது எப்படி அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து எங்க தம்பி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சோகத்துல இருந்தேன். பட் ஆனா அவனை நான் மிஸ் பண்றேன்னு நினைக்கவே இல்லை. என்னோட கூட வந்து இங்க இதெல்லாம் காமிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எல்லாத்தையும் தேங்க்ஸ் டு சமீர்ஜி. இதெல்லாம் கண்டிப்பா முடியும், உங்க எல்லாராலையும் முடியும். அப்படின்ற ஒரு வார்த்தை தான். கான்பிடென்ட் இருக்கணும், அதோட கண்டினியூவேஷன் இருக்கணும், பவர் ஆஃப் போற கையில எடுக்கணும், ஹோம் மீட்டிங் போயிட்டே இருக்கணும், நிறைய 1-to-1 மீட்டிங் போயிட்டே இருக்கணும். வராங்களோ வரலையோ, ஜாயின் பண்றாங்களோ பண்ணலையோ, அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ பேஸ்டாச்சு நம்ம மூலயமா அங்க ரீச் ஆயிடணும். ஓகேவா? நம்ம ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். அது நான் விடவே மாட்டேன். அது ஒரு பேஸ்டாச்சும் அங்க மூவ் ஆயிடணும். இல்ல அவங்க கான்டாக்ட் நம்பர் என் கையில கிடைச்சிடணும், என் கான்டாக்ட் நம்பர் அவங்ககிட்ட கிடைச்சிடணும். டெய்லி நான் போடுற ஸ்டேட்டஸை பத்தி அவங்க கொண்டு வந்துடணும். அது அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணணும். கண்டிப்பா முடியும், நம்ம எல்லாராலையும் முடியும். தமிழ்நாடுல ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் காத்துட்டு இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு நம்மளாம் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையோ அப்படின்ற ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. எல்லாருமே பேசும்போது சொல்றாங்க தமிழ்நாடு வெரி சூப்பர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத அவங்க நிறையவே சொல்றாங்க. கம்மிங் சூன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஃபில் பண்ணல, அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கூட பேசுனாங்க. ஆமா, நீங்க ஃபில் பண்றீங்களா இல்ல நாங்க வரட்டுமான்னு கேக்குறாங்க. பாப்புலேஷன் நிறைய இருக்கு அப்படின்ட்டு அவர் அமித்ஷா அவர் வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. யார் மூலமா அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பருங்க. என்ன பண்றோம் பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். டெஃபினெட்லி டு
கண்டிப்பா பண்ணுவோம். அடுத்தது 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 அந்த ஒரு வேகம் இன்னைக்கு பேசுறதோட இல்லாம ஒண்ணா ஸ்டே பை ஸ்டே அடுத்தது போயிட்டே இருப்போம். அப்படிதான். நிறைய இங்க எல்லாரும் சொல்ற ஒரே மந்திரம் என்ன, வி ஆர் ஆல் மோதி கேரியன். குட் மோதி கேர் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். லாங்குவேஜ் இல்ல, பாடி லாங்குவேஜ் ஒன்லி. அது வச்சே அவங்க கிட்ட அவ்வளோ பேச முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்க. லைவ் ஓடிட்டு இருக்கு. வணக்கம். சொல்லு. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. 1 minute. நான் அருள்மணி சார் வைஃப். நான் வந்து சார் மூலமா மோடிகேர் மூலமா நிறைய ஃபாரின் ட்ரிப்லாம் போயிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி நீங்களும் அச்சீவ் பண்ணி நீங்களும் இப்படி ஃபாரின் டூர்லாம் கண்டிப்பா வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாம பேச வச்சாச்சு. உண்மைதான். மேம பேச வச்சாச்சு. அது மட்டும் இல்ல, எந்திரிக்க மாட்டேன்னாங்க, அவங்கள எந்திரிக்க வச்சாச்சு, நடக்க வச்சாச்சு. அவங்க யூத் மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 50 வயசு கம்மியாயிடுச்சு. சுத்திட்டு இருந்தோம். நானும் சார் மட்டும் தான் சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், நேத்து நைட்டு தூங்கல, இது பண்ணல அப்படின்னு சொல்லி சாரை எழுப்பி விட்டு கூட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது. எங்களுக்கு பக்கத்து ரூம் வேற சார், அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்களாம். மணி எத்தனை ஆகுதாங்க? இங்க வந்து மேம் இங்க 8:12 8. மேடம் 6:45 6:45. ஓகே, 6:06 ஓகே ஓகே ஓகே. குமரன் சார் இருக்காங்களா? குமரன் சார் இருக்காருங்க. குமரன் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாழ்த்துக்கள் கலைச்செல்வி, கலைவாணி, வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அருள்மணி சார், மிஸ்ஸஸ் அருள்மணி சார், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க எங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கலைச்செல்வி, இப்ப அருள்மணி சார் கொஞ்சம் ஒத்துழைச்சலா தான் இருக்குது. ஐயோ பாவிகளா, இப்படி மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்டா இருக்கட்டும். இந்த பாருங்க, ஒரு இளவட்ட உட்கார்ந்துருக்கிறாரு. அருள்மணி சார் வந்து பார்த்தா வந்து அவர் 70 வயசுக்காரர் மாதிரியே தெரியலையே. அவர் சிரிப்பும் அவர் கண்ணாடியும் பார்த்தா சார் கொஞ்சம் லைட்டா இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி சார் லைட்டா ஒத்துழைச்சலா இருக்குன்னு. இப்படி கவர்மெண்ட்ல இருந்து இப்படி போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு சார். நெக்ஸ்ட் ட்ரிப் கட்டாயமா எங்கேயாவது பெர்மிஷன் வாங்கியாவது வந்துடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு சார். அதனால வந்து உறுதியா வரோம் சார். சாப்பிட்டீங்களா காலையில எல்லாருமே? சார் நாங்க ட்ரிங்க் எல்லாம் பண்ண மாட்டோம். பட் ஆனா அதை பார்த்த உடனே போட்டோ எடுத்து போடணும்னு இருந்தது. அதனால பாட்டில் எல்லாம் வாங்கி எல்லாம் அந்த பிராண்ட் முத கொண்டு வாசிட்டேன் நானு. பகாடின்னு அதை எல்லாம் குரூப்ல எல்லாம் போட்டு விட்டேன் நானு. நான்லாம் வந்திருந்தேன்னா அந்த பகாடி எடுங்க, ஓட்கா எடுங்கன்னு சொல்லி கேட்டுதான் சார் நான் போட்டோவே எடுத்தேன். அப்படியா? இந்நேரம் நானே என் கம்பெனி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தோம் அப்படின்னா இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். தாய்லாந்து வந்து யாரும் எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு ஆட்டமா ஆடி இருந்திருப்போம். அந்த ஒருத்தர் வேற இருக்கு. நிறுத்தி இருந்தாலும் வெளிநாடு போய் அடிச்சோம்னா யாருக்கு தெரிய போகுதுன்னு மாட்டி இருந்திருப்பேன். சரி, இப்படி கூப்பிட்டு வந்தா இப்படி அத சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என் ஒய்ஃபு டீச்சர் தான் மேடம். வரலான்னு தான் பிளான் பண்ணிருந்தோம். என் ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, பாஸ்போர்ட் எல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிறுத்தை இருக்கு பாருங்க, கரு சிறுத்தை. கலைவாணி மேடம், சூப்பர் மேடம். ரொம்ப நல்லாவும் பேசுனீங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பா? வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே அருள்மணி சார் மாதிரி ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு தான் ட்ரிப் போறதே வேலையா பாத்துருவோம். அருள்மணி சார் எங்களை எப்படி மோட்டிவேட் பண்றாரு அப்படின்னா, பணம் ஒரு பக்கம் கிடக்கட்டுங்க, முதல்ல வருஷம் டூர் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாரு. அதனால அதை வந்து நம்ம குறிக்கோளா வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். கட்டாயமா நாங்க எல்லாம் பண்ணுவோம். உங்க 4 பேர்த்த பார்த்து நாங்க ரொம்ப மோட்டிவேட் ஆயிருக்கோம். அதனால வந்து உறுதியா நாங்க வந்து அடுத்த தடவை உறுதியா பண்ணிடுறோம். நிறைய ஸ்டேட் கூட எடுத்து வச்சிருக்கோம். எல்லாம் ஷேர் பண்றோம் குரூப்ல. எல்லாம் எடுத்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் ஷேர் பண்ண அடுத்த வினாடி பாத்தீங்கன்னா அருள்மணி சார் பாத்துருப்பீங்க, குரூப்ல பசக்குன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய போட்டோஸ் எடுத்துக்கோங்க. கலைச்செல்வி எல்லாரும் எவ்வளவு மேக்சிமம் எடுக்க முடியுமோ எடுத்து பென்ட்ரைவ் போட்டு வச்சிடணும்ப்பா. நம்ம இங்க வந்துட்டு நம்ம மீட்டிங் பண்றப்ப
நம்ம வந்து அதை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பழனியப்பன் சார் எங்களை 2 பேரும் கலைச்செல்வி மேம் என்னையும் கைட் பண்ணிட்டே இருக்காரு. இப்படி பண்ணுங்கம்மா, இப்படி போடுங்கம்மா, நம்ம குரூப்புக்கு இதெல்லாம் தெரியணும். ஆக்சுவலா பழனியப்பன் சார் சொல்லும் போது பாயிண்ட்காக புஷ் பண்றாருன்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனா இங்க இங்க இருக்கவங்க எல்லாரும் பார்க்கும்போது சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். விரும்புறாரு அவருக்கு பேச சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? அங்க பின்னால அவங்க மிஸ்ஸஸா ஆமா. என்னது யாரு பக்கத்துல உட்காந்துருக்கு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கண்ணாடி போட்டவர. சார் என்ன சார் என்ன அங்க போய் ஆளே மாறிட்டீங்க? ஆளே மாறிட்டீங்களா? ஆமா சூப்பரா இருக்கீங்க சார். சார் நான் இதே ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தேன். ரஜிலா அந்த இடத்துல இதே ஹோட்டலு. இப்ப என்னென்ன இடம் இருக்குன்னு எல்லாத்தையும் போயிட்டு பாத்துட்டு வந்தாச்சு. ஆமா கலைச்சொல்லி உட்கார்ந்து இருந்த ரூம் போட்டிருக்காங்களா, அதுக்கு எதிர்த்து ரூம் தான் என்ன ரூம். 30-80 நானும் திருநெல்வேலியில எப்படி அங்க தங்கியிருந்தோம். ஓகே ஓகே ஓகே. அதான் அவங்க வந்து பாத்துருக்காங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அதான் எங்களோட வியூ வந்து பீச்ல பாக்குற மாதிரி வியூ. ஆப்போசிட்டும் போய் பாத்துட்டு வந்தோம். ஆமா ஆமா ஆமா. இந்த ஹோட்டலை வந்து அப்படியே கீழ இருந்து ஜூம் பண்ணி அப்படியே ஒரு இது போடுங்க, ஒரு போட்டோ ஷூட் போடுங்க. சூப்பரா இருக்கும் அந்த ஹோட்டல் பாக்குறதுக்கு. அது பாருங்க இங்க இருந்து பார்த்தாலே பேக்ரவுண்ட் அவ்வளவு சூப்பரா தெரியுது. நல்லா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா இது மறைச்சிருக்கிறதுனால இல்ல அது முன்னாடி இருந்து எடுக்கலாம். நான் அப்படி எடுத்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி அந்த முன்னாடி வந்து பேரோட இருக்கும், ஹோட்டல் சைன் சொல்லி பேரோட இருக்கும். அதையும் சேர்த்து எடுத்து போட்டு. ஆமா ஆமா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எஸ் எஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே. ஓகே ஓகே ஓகே. Thank you. அதுலயே வரும் சார். Thank you. பிரஸ் பண்ணி பேக் கேமரா போடு. போட்டு ஃபுல்லா இப்ப மீட்டிங் முடியற டைம் ஆயிடுச்சு. மீட்டிங் முடியற டைம். பாலாவா கலை மேம் கொடுங்களேன். 40 நிமிஷம் என்னமோ நடத்துவாங்க. இல்ல எல்லாரும் நீங்க எனக்கு நிஜமா நான் ஒரு ரெவல்யூஷன் இதுல என்ன பண்ணணும் அப்படின்றது முடிவு எடுத்திருக்கோம்னா, நெக்ஸ்ட் கோவா ட்ரிப் அச்சீவ் பண்ணணும், செலக்ட் ஆகணும். இப்போ அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்து மூவ் பண்ற மாதிரி நம்மளும் எடுக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன் இங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. நோ பார்ஷியாலிட்டி, எந்த ஒரு ஈகோவும் கிடையாது. எல்லாரு கூடயும் அவ்வளோ ஒரு மிங்கிள் ஆயிட்டோம் நாங்க எல்லாரோட. அந்த லேடிஸ் எல்லாம் இன்னொன்னு சொல்ல விருப்பப்படுறேன் நான். நம்மளோட விமன் எம்பவர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து தாய்லாந்து கேர்ள்ஸ் நான் பாக்குறேன், உத்தரப்பிரதேஷ் கேர்ள்ஸ் பாக்குறேன், மத்திய பிரதேஷ் கேர்ள்ஸ் பாக்குறேன். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறாங்க. அப்படி ஒர்க் வராங்க, 2 வீலர் விட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. பஸ் ஓட்டிட்டு இருக்கிறது, இங்க ஃபிளைட் ஓட்டுறது, அதுக்கப்புறம் இங்க ஒர்க் பண்றது எல்லாமே கேர்ள்ஸ் தான். எல்லாமே கேர்ள்ஸ். விமன் எம்பவர்மெண்ட் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானதுன்னு பாக்குறேன் நான். நம்மளா எங்க இருக்கோம், இதே ஒரு ஓரத்துல இருக்கோம் மாதிரி ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எல்லாரும் வரணும். வந்து பார்க்கும்போதுதான் நம்ம இன்னும் சாதிக்கணும். நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்ம குழந்தைங்களை கொண்டு போகணும் அப்படின்றது நல்லா தெளிவா இதுல புரியுது. வாங்க வாங்க, நாம அடுத்து வந்து ரூமுக்கு போக போறோம். நான் வந்த வழிய கூட உங்களுக்கு காட்டலாம். இந்த வழியா போலாம், இல்ல இந்த வழியா போலாம். வாங்க. இந்த சைடு ஸ்டெப்ஸ் இருக்கு, வாங்க போலாம். அது வரும்போது அந்த பக்கம் வந்தோம், இப்ப போகும்போது இந்த பக்கம் போறோம். பேக் சைடு கேமராவை நான் இது பண்ணிக்கிட்டா, முடிஞ்சா நீங்க பாத்துக்கிட்டே வரலாமே. இதுல பாசிபிள் இல்ல போல. நான் சொல்லுது ஏரியா. இப்போ மேல போறோம். செட்டப்ல பண்ணிருக்காங்க.
குமரன் சார் குமரன் ரஞ்சித் சார் அவங்க கேக்குதுங்களா? அவங்க 2 பேர் நம்பருமே சார் வெளியில அது இது வந்துருச்சுன்னு ரேஞ்ச் நினைக்கிறேன். விட்டு போச்சு போல இருக்குங்க சார். ஆமா அவங்க டவர் இல்லாம அது நம்பர் ஹலோ. வெளில வந்துட்டாங்க. ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்க இப்ப நம்ம 30 பேர் ஆமா இருக்கிறோம். ஆமாங்க இந்த சார். டவர் இந்த டவர் அவங்க உள்ளே இல்ல ரஞ்சித். ம். நான் இப்ப அதான் செக் பண்ணேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் பாருங்க. இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப மணி வந்து 7. ஆமாங்க சார். அவங்களுக்கு வந்து டவர் அவங்க கட் ஆயிருக்கு. அதான் சார். டவர் போயிருக்கும் போல இருக்குங்க சார். ஆமா ரஞ்சித். இப்ப சரி ரஞ்சித் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க ஊர்ல. இப்ப நான் சிவகாசியில உட்கார்ந்து இருக்கிறேன். பண்ணுவோம் ரஞ்சித் சார். கோயம்புத்தூர்ல. அதான் டீம் ரஞ்சித் நான் பேசுறது கேக்குதா? ரஞ்சித் விட்டுருங்க, நான் கண்டினியூ பண்றேன். ரஞ்சித் நீங்க 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருங்க போதும். சார் விட்டு விட்டு கேக்குது. அதான் ரஞ்சித் இப்ப நான் பேசுறது இப்ப நீங்க உங்களுக்கு பேசுறது நீங்க கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கறனால சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது. ரஞ்சித் சார் பேசுறது கிளியரா இருக்கு. உங்களுக்கு தான் சார் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். ரஞ்சித் நான் கண்டினியூ பண்றேன். நீங்க வந்து 7 மணிக்கு மீட்டிங் க்ளோஸ் பண்ணிருங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. ஓகே ஆமாங்க பார்ட்டிசிபென்ட். சார். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். ஆமா நீங்க உங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க ரஞ்சித். 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே ஓகேங்க சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்ப நம்ம 30 பேர் நம்ம வந்து இப்ப மீட்டிங்ல இருக்கிறோம். இப்ப ஓகேங்க சார். பாருங்க, நம்ம சயின்டிபிக் டெவலப்மெண்ட் ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க தெரியும். இப்ப நம்ம செல்போன் சயின்டிபிக்கா நம்மளுக்கு கண்டுபிடிச்சு தரப்பட்டிருக்கு. இப்ப அந்த செல்போனை நம்ம ஆப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா கோயிலுக்கு போறேன். அந்த அந்த செல்போனை வந்து நம்ம உள்ள என்ன இருக்குது, உள்ள கண்டென்சர் இருக்குது, சிப் இருக்குது, இந்த டிஸ்பிளே இருக்குது, இப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுமா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எதுவுமே தெரிய தேவையில்ல. நம்மளுக்கு என்ன தெரியணும்? நம்ம ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் தெரியணும். அதை வந்து இந்த செல்போன்ல டயல் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். காது பக்கம் வைக்கிறத காது பக்கம் வைக்கணும், வாய் பக்கம் வைக்கிறத வாய் பக்கம் வைக்கணும் செல்போனை. இந்த ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் பாருங்க. நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கும். இதாங்க டூல். ஒரு டூலை பயன்படுத்துறது. நம்ம எடுத்து செல்போனை எடுத்து உள்ள பிரிச்சு உள்ள பார்த்து எப்படி இந்த வாய்ஸ் வந்து மாறி எப்படி மேல போய் எப்படி அங்க போகுது, உள்ள எப்படி, இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடியுமா, சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு நிறுத்தி நிறுத்தி சொல்றேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பொருள் இருக்குது, ஒரு டூல்ஸ் இருக்குதுன்னா மோதிக்கர் அப்படிங்கிறது ஒரு டூல்ஸ், ஒரு ஆயுதம். அதை எவ்வாறு பயன்படுத்துவது? துப்பாக்கி எடுத்து நம்ம அந்த ட்ரிக்கர் அமுக்கணும்னா போதும், புல்லட் வெளியில வரும். எப்படி புல்லட் வரணும், எவ்வளவு புல்லட் வரணும், எவ்வளவு ஃபாஸ்டா வரணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த துப்பாக்கி தயார் பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம தயார் பண்றவங்க கிடையாது. நம்ம அந்த துப்பாக்கியை பயன்படுத்துறவங்க. மோதிக்கருங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம வேலையை தவிர ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருத்தல் கிடையாது. ரஞ்சித் உங்க மைக்க ஆஃப் பண்ணிருங்க. ரஞ்சித் உங்க மைக் வந்து ஆன்ல இருக்குது. இப்ப உங்களுக்கு வந்து அதை பயன்படுத்த தெரிந்தால் போதுமானது. அங்க இருக்கிறாங்க தாய்லாந்துல, நம்ம இங்க இருக்கிறோம். இந்த ஜூமை யார் கண்டுபிடிச்சா? இந்த ஜூம்ல நம்ம இங்க இருந்து பேசணும்னா எப்படி அங்க இருக்கிறவங்களுக்கு கேக்குது? இதெல்லாம் நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமா? ஜூமை ஆன் பண்ண தெரியணும் நம்மளுக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆன் பண்ணோம் பாருங்க. நேத்துல இருந்தே நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில கூட நான் மெசேஜ் போட்டிருந்தேன். பில்டிங்க காமிக்கம்பா. ஏன்னா ஓகே சார் வந்துட்டாங்க, பார்ப்போம். அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்போம். அதனால டூல்ஸை பயன்படுத்துங்க. நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. மைல்ஸ்டோன் 1 டைரக்டர் இதை ரீச் பண்ணோம்னா போதும். நம்ம வந்து என்ன செஞ்சிட முடியும், இந்த மாதிரி இருந்தா இவங்கள மாதிரி நம்ம வந்து ஃபாரின் டூர் போய் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உட்காந்துக்கிட்டு ப்ராடக்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, மார்க்கெட்டிங் பிளான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, நம்ம டவுன்லைன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, நம்ம அப்ளைன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க தேவை. நம்ம வாட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா போதுமானது. இப்ப வந்துட்டாங்க அவங்க. அவங்க அந்த வீடியோ எல்லாம் பார்ப்போம். நம்ம நாளைக்கு நம்ம பேசலாம். காட்டுங்கப்பா கலைச்செல்வி அருள்மணி சார். இப்ப தெரியுது. இந்த மாதிரி காட்டுங்க, எல்லாத்தையும் பாக்குறோம் நாங்க. இல்ல நீங்க பேக் உங்க சைடு ஆன் பண்ணிருக்கீங்களா? தெரியல. ரைட். அங்க வந்து கடல் என்ன, அந்த எண்டு வந்து கடல்,
இங்க வந்து நம்ம தங்கி இருக்கிற இந்த ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். சரியா? உள்ள போருமா? ஆல் ரெஸ்டாரண்ட். இப்போ கொஞ்சம் இருங்க, இந்த உள்ள வரோம். உள்ள வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன சின்ன நல்லா பேசுங்க பையன் தமிழ், ஏன் அப்படி மறைச்சு போய்? சார் நல்லா முறைச்சு அப்படியே நீங்க வந்து அங்க எங்கெங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்துட்டு இருக்கோம் சார். இப்ப ரெஸ்டாரண்ட் உள்ள வர போறீங்க, எங்களுக்கு பசிக்க போகுது. நாங்களும் கிளம்பி வந்துடுறோம் சார், வந்து அங்க வந்து சாப்பிட்டு வந்துடுறோம். இல்ல, வெல்கம் மோடி கேர் ஃபேமிலி போட்டிருக்கா? ஆமா சார். போட்டிருக்கா? வாங்க உள்ள வாங்க, உங்களை உள்ளே அழைத்து கொண்டு போகிறேன். அந்த ரிசப்ஷன்ல பாருங்க. சமீர் மோடி வரிசையா இருக்காரா? நம்ம இடம் தான், ஒரு 500 பேர்கிட்ட இருக்கும். தெரியுதா? அங்க இருக்கா ரெஸ்டாரண்ட்? அந்த டெஸ்க்கு, அதாவது ரிசர்வேஷன், நம்ம இது எங்கே டூர் போனோம்னா டெஸ்க்கு. பரவாயில்ல, உங்க நேரத்துக்கு நாங்களும் ஆன் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபுட்டை கூட சரி இதெல்லாம் இருக்க, இது புதுசா இருக்கலாம் இல்லையா? சரிதா? இது நம்ம எங்களுடைய மேய்ச்சலின் இடம், மேய்ச்சல் பகுதி. மேய்ஞ்சிருவாங்கம்மாங்கல்ல. இது எல்லாம் நம்ம ஆட்கள் தானே சார் பூரா? ஆமா, எல்லாம் 500 பேர்ல சார், 489 பேரு. சரி சரி சரி. இதுல நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா கொசுறு மாதிரி வந்திருக்கீங்க. மொத்தமே தமிழ்நாட்டுல இருந்து 40 பேரா சார்? ஆமா, அதெல்லாம் இங்க வந்து 400 பேர்ல. இதுல என்ன எதுவும் ஒரு பேட்ச்ல தான் இவ்வளவு இருக்கும். அத சொல்லுங்க. கைய காமிக்கிட்டு போமா பதிலா பெங்களூர். தமிழ்லாம் புரியுது சார் அவங்களுக்கு. அவங்க பெங்களூர் தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் அன்னைக்கு பேசினாப்ல என்கிட்ட. இது மேய்ச்சல் காடுகளை பார்த்தாச்சா? பாத்துங்க சார், பாத்துக்கிட்டே இருக்கோம். பார்த்தாலே பசி நின்றுது. என்ன? ஆமா சார், இப்ப இன்னும் இது அதுவும் சாப்பாட்டு நேரத்துல கரெக்டா காட்டிட்டு இருக்கீங்க. போங்க, எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இன்னைக்கு உண்மையிலே ஒரு லக்கி தான். நான் தூங்கிட்டு இருந்தேன், வந்து எழுப்பி என்னை கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர். இப்படி பரமாறுவாங்க காலையில. இவர்தான் நம்ம லீட் பண்ற விவேக். அங்க நமக்கு சூடா வேணுமா, அப்படி வேணுமா, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நம்ம மக்கள்னு சொல்லுவாங்கல்ல. அதான் சொல்லுங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நம்ம மக்கள் நிற்கிறாங்க. உண்மையிலே நானே நினைக்கல வரும்போது இந்த டைம்ல லைவ்ல வரும்னே தெரியாது. அந்த வளர்ச்சியா இருக்காருல்ல, அவரு தான் நம்ம இங்க லீட் பண்றாரு. அது ஏன்னா அவங்க இப்போ ஒரு இதுல கொடுத்துட்றாங்க. டீமா அலாட் பண்ணிடுறாங்களோ சார், இத்தனை பேருக்கு இத்தனை பேருன்னு? என்ன சார்? டீமா அலாட் பண்ணிடுறாங்களோ, இத்தனை பேருக்கு இத்தனை பேர், ஒரு 10 பேர் 15 பேர் அப்படின்னு? தெரியல, நம்ம ஸ்டாப் வந்த மாதிரி தெரியல. நம்ம இதுதான் நம்ம என்னன்னா, அவங்க இந்த டூரிசம் இதுல கொடுக்காங்க. டூரிசம். ஓ சரி சார். இருக்காங்களா? 13 பஸ் சார், கைடு நம்மளுக்கு தனியா இது பண்ணிருக்காங்க. சரி சரி. இங்க மணி என்ன இங்க? இங்க 8:20. அப்ப நம்ம ரெடி ஆகணும்ல, போயிட்டு வந்துருமா? போதுமா சார்? அதே மாதிரி ஈவினிங் கலைச்செல்வி, இப்ப அருமணி சார், ஈவினிங் வந்து ஏதோ இதெல்லாம் ஹோட்டல்ல பார்ட்டி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, டான்ஸ் பார்ட்டி எல்லாம். அப்ப வந்து நீங்க எங்களுக்கு அந்த எத்தனை மணிக்குன்னு சொல்லி நாங்க ஜூம் ஓபன் பண்ணி விட்டுறோம் சார். நீங்க வாட்டுக்கு அங்க டான்ஸ் பண்ணிட்டு இருங்க, நாங்க இங்க இருந்து பாத்துட்டு இருக்கோம். டான்ஸ் நாங்க அது மட்டும் இல்லாம யார் இருக்கா? நம்ம கான்ஃபரன்ஸே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம் சார். மேல போயிட்டு வந்துருமா? சரி, நாங்க விடைபெற்று வந்துடுறோம். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். வாங்க வாங்க. ஹேவ் a nice journey, have a nice enjoyment, all the சார். best. ஓகேங்க சார். ஈவினிங் அப்பனா 7 o'clock கனெக்ட் ஆகலாம் சார். ஈவினிங் 7 o'clock. ஈவினிங் சார். பழனியப்பன் சார் உள்ள இருக்கார் போல.
பழனியப்பன் சார், குட் மார்னிங் மார்னிங். திருச்சி நோக்கி போயிட்டு இருக்காரு சாரு. சகர் சார். குட் மார்னிங் மணி சார். சார் நாங்க தாய்லாந்து டூர் போலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இங்க இருந்து லைவ் ஷோ தாய்லாந்து இப்பதான் சார் 3/4 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருந்தோம். உங்களை எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க வந்து மாற அருள்மணி சாரும் கலைச்செல்வியும் ஃபுல்லாவே காட்டிட்டாங்க. நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அருள்மணி சார் என்ன முறைச்சு பாக்குறீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் திருட்டு பார்வைங்கிறது. அந்த திருட்டு மூஞ்சி போவே மாட்டேங்குது. அத பண்ண உருன்னு வச்சுக்கிட்டு. நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நேற்று ஷேர் வேலையெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஷேர் வேலையும் நல்லாவே வந்திருக்குது. இந்த மாசம் அந்த 1 crore பூல்குள்ளதும் உங்களுக்கு நல்லாவே வரப்போகுது. நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு வர போறீங்க. நல்லா அதுல ரஞ்சித் சாரும் கங்கண்டி இருக்கிறாரு. இந்த மாசம் எப்படியாச்சும் அந்த 1 crore பூல்குள்ள வந்துடணும். ரஞ்சித் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு, அதை நம்ம சொல்ல முடியாது. அது என்ன வந்து சொல்லிருக்கிறாங்க, அந்த ஆளு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமாங்க சார், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. நான் யார்ட்டையும் சொல்ல போறது இல்ல. கரெக்டா பையனுங்க சார்? எனக்கு அப்படியே லைட்டா ஏதோ தெரியும் போல இருக்கு சார். ஓகே. அருள்மணி சார், அந்த அருள்மணி சார் அந்த கண்ணாடி மறந்துடாதீங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டே இருங்க. அந்த கண்ணாடி தான். அதே கண்ணாடி தான். அன்மியூட் பண்ணுன்னு இவரு நம்ம முரட்டுச்சிங்க எங்க போயிட்டு இருக்கு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு பாருங்க. டூப்ளிகேஷன் ஆயிடுச்சுல கலைச்செல்வியும் பாருங்க, கண்ணாடியில தான் சுத்திட்டு இருக்கு. அது அவங்க ரூம்ல இருப்பாங்க போல தெரியுது. சரி அப்படியே எங்க ரூம்ல இருந்து வேணா கடலை காமிச்சிடுறேன். அப்பதான் வந்து கீழே இருந்து காமிச்சோமா, அந்த இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த அங்க இருக்காங்க செஞ்சோலியா பாருங்க. இந்த கடல் வந்து நான்வெஜ் தேசத்து இங்க பாருங்க, தண்ணி இங்க வந்து நைட்டு கிடந்தது, இப்ப அங்க போயிடுச்சு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். எங்க இது எங்க இருக்காரு அவரு? தெரியுதா? பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு சார். நான் கீழே நின்று காமிச்ச இடத்துல மேல திருச்சி சார். ரேட்டிங் திருச்சி பாத்தேங்க சார். சரிப்பா, சரி. ரொம்ப எவ்வளவு நேரம் ஆயிட்டு? சார் ஆச்சுங்க சார், 7 மணி அப்ப முடிய போகுதுங்க சார் டைம். சரிம்மா சரி. நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா சார், ஈவினிங் 7 o'clock கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்படியா? நீ வருவியா? ஆமா சார், நாங்க வந்துறோம். ஈவினிங் 7 o'clock கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். உங்க ஷெட்யூல்ல நாங்க 7 o'clock போட்டு விட்டுறோம். வந்துடலாம் சார். ஓகேங்களா சார்? ஓகே. மாஸ்க் மிக்க அக்கா வந்துட்டாங்களே. அக்கா மூச்சே கட்ட மாட்டாங்களே அக்கா. மாசம் வருவீல வடுவீல போட்டு அது வேறையா? யாரெல்லாம் வந்திருக்கானுப்பா? சையத் இப்ராஹிம் சார் இருக்காரு. சுனிதா ஊட்டி தானே? இல்லைங்க, வாசுகிக்கு ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. சுனிதா ஊட்டி தானேப்பா? ஆமாங்க சார். செல்வமாரி. ஆமாங்க சார். மாசு அக்கா இருக்காங்களா? மருதுபாண்டி இருக்காரு, மகாலட்சுமி தேனி, மகாலட்சுமி 2 இருக்கு. எங்கப்பா கோயில்ல இருக்கியாப்பா பூஜை பண்ணிட்டு? ஜூலியட் மேரேஜ் தம்பி குமார் குருநாதன். இவரு எங்க? எதிர்கோட்டை? ஆமாங்க சார். ஆமாங்க சார், கோயிலுக்கு பௌர்ணமி இல்ல சார். பௌர்ணமி சார். எதிர்கோட்டை போயிட்டாரு. அப்படியே இருக்காரு சார், உள்ளதான் இருக்காரு. பூஜை பண்ணிட்டு இருக்காரா? 30 பேர் இருக்கீங்களா இவ்வளவு நேரம்? இன்னும் பரவாயில்லையா? போயிட்டாருங்க சார். இந்த 30 பேர் நினைச்சாலே தமிழ்நாட்டை மாத்திரலாமே. அந்த குமார் குருநாதன் இருக்குல்ல, அதான் எதிர்கோட்டை. அப்படியா? ஆமா. நீ அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இங்க
இது எங்க வீடுதான் சார். சரி, எப்படியோ ஒரு நல்ல ஒரு தூரம் எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்த உங்களுக்குலாம் நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க எப்படி? ஆனா நீங்களும் இருக்கணும் அதுல, அவ்வளவுதான். சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா எல்லாரும் வந்தா நம்மளும் இந்த தேங்க்யூ கொண்டாட்டம் சார், கொண்டாடலாம். தேங்க்யூ. இப்ப நாங்க தேங்க்யூ மைனாரிட்டி சார், ஆயிட்டோம்ப்பா. உங்களால நாங்க மைனாரிட்டி ஆயிட்டோம். தேங்க்யூ அதான். சார். ஆமாங்க சார், கண்டிப்பா. 3 பேரா சுத்திட்டு இருக்கோம். நாங்க 4 பேரா சுத்திட்டு இருக்கோம். ஆனா அதனால டீம் கூட எல்லா டீம் கூட அடுத்த சேர்றது டைம் மெஜாரிட்டியா இல்லைங்க சார். அடுத்து எல்லாரும் தனி எல்லாரும் மெஜாரிட்டி சேலஞ்ச் அமைப்போம் சார். பண்ணணும். அதுல எல்லாரும் சேலஞ்ச் பண்ணணும். 30 பேர் சேலஞ்ச் பண்ணா போதும். இதுல இருக்கு 30 பேர் இருக்கு. சேலஞ்ச் 28 பண்றோம் பையன். சார். அடுத்த தடவை நம்ம தனி மெஜாரிட்டி சார். தனி பிளைட் பிடிக்க சொல்லுவோம் சார். இப்படிதான் நாங்க இருந்தோம். அப்படிதான் ஆமா தமிழ்நாட்டை சார். வச்சிருந்தோம். உங்க கையில ஒப்படைச்சோம் தமிழ்நாட்டை. 4 பேர் ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்ல. நாங்க அப்படிதான் இருந்தோம். தனி பிளைட் போற அளவுக்கு 300 பேர் வந்தா இந்த இந்தியா முழுவதும் 30 பேர் வருவாங்க. நம்ம 270 பேர் வருவோம். அப்படி இந்த இடம். சரி, பரவாயில்ல. மீட் எடுத்துக்கலாம். அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் தானே இதெல்லாம். சரியா? சரி, ஓகேமா. சாயங்காலம் பார்ப்போம். பண்ணிடுங்க, நாங்க வந்துடுறோம். இந்த சிங்க வந்துட்டாங்க. ஓகே, ஓகே. அதான் இருக்காரு. ஓகே. good morning sir. Okay, sir sir. உங்களுக்கு தான் நான் பள்ளியப்பன் சார் ஓகேங்க சார். ஆக்சுவலா கலைவச்சல் ஈவினிங் 7 o'clock வந்துருங்க. ஓகே சார். அவங்க சாரோட இதுல இருந்து கேக்கல எனக்கு. பள்ளியப்பன் சார் எங்க இருக்காங்க? இருந்தாரு. ஆனா போயிட்டாரோ? இல்ல இல்ல போயிட்டாரா? இல்ல சார். நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தி இங்க வந்து சார் வெளில போயிட்டாரு. அவரு வெளிய போயிட்டார் போல இருக்குங்க. டிராவல்ல இருக்கார் பழனிப்பன் சார். ஓகே ஓகே ஓகே. ஈவினிங் பார்ப்போம். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். நாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க டூர் போனாலும் நாங்க இங்க இருந்து தொந்தரவு பண்ணிட்டோம். மன்னிக்கவும். உங்களை விட போறது இல்லைங்க. அப்படிலாம் விட இல்ல போறது சார். இல்லை. ஈவினிங்கும் என்ன செய்யுங்க, ஒரு மணி நேரம் இப்படி செல்ல ஆன் பண்ணி வச்சு எங்களுக்கு காட்டுங்க. ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ கலைவாணி மேடம். தேங்க்யூ கலைச்செல்வி. தேங்க்யூ அருள்மணி சார். தேங்க்யூ மிஸ்ஸஸ் அருள்மணி சார். ஓகே சார். ஓகே சார். பாய் சார். பாய் சார். பாய். 8:30 ரெடியா இருங்க. தேங்க்யூ சார். ஓகே 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 ஓகே. ஏன்னா நமக்கு 7 மணினா உங்களுக்கு 8:30 இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, 8:30 ரெடியா இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. தேங்க்யூ. பாய் பாய் எல்லாருக்கும் பாய்.